கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான கிரைஸ்ட் காலிங் பாஸ்டர் ஐயா டேனியல் ஐயா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே கூட ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் புத்தூர் என்ற பகுதியிலே வசிக்கிறேன். நான் ஓய்வு பெற்ற தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர். என்னுடைய பெயர் பக்தசீலன். நான் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதற்கு அருகில் உள்ள தாழம்பேடு என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கின்ற பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்தேன். அதாவது என் பெற்றோர் இரண்டு பேரும் படிக்காதவர்கள். அவர்களுடைய பழைய இந்து மதத்தில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் பெயர் சின்னையன், என்னுடைய தாயார் பெயர் பாப்பம்மாள். அவர்கள் அப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேதநாயகம் என்று எங்கள் தகப்பனாருக்கு பெயர் வைத்தார்கள், எஸ்திரம்மாள் என்று எங்கள் தாயாருக்கு பெயர் வைத்தார்கள். அவர்களுக்கு 6வது பிள்ளையாக நான் பிறந்தேன். எனக்கு முன்பு 5 பிள்ளைகள் என்னுடைய தாயாருக்கு பிறந்து இறந்து போனார்களாம். அதாவது கர்ப்பத்திலே பிறப்பது, கர்ப்பத்திலே இறந்து போய் பிறப்பது, பிறந்தவுடன் இறந்து போவது, இப்படியாக 5 பிள்ளைகள் மரித்து போன பிறகு 6வது பிள்ளையாக நான் பிறந்தேன். என்னுடைய தாய்மாமன் அவர்கள் என்னுடைய தாயாரை கொண்டு போய் ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியிலே அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு 6வது மகனாக நான் பிறந்தேன். என்னுடைய தாயார் சிறு வயதிலிருந்தே எனக்கு பயந்து என்னை இவன் கூட பிழைப்பானா என்று சொல்லி அக்கம் பக்கத்தார் சொல்லுகின்ற காரியங்களெல்லாம் கேட்டு எனக்கு 3 மாதத்திலேயே எனக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி தாய்ப்பாலை நிறுத்திவிட்டார். எனவே நான் மிகவும் பலவீனமாகவே நான் வளர்க்கப்பட்டேன். அப்படியாக நான் வளர்ந்து எங்களுடைய பள்ளியில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே நான் அப்பொழுது சிஎஸ்ஐயிலே எம்டி ஸ்கூல் என்று ஒரு பள்ளியிலே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். எனக்கு பிறகு ஒரு 9 வருடத்திற்கு இடையில் எனக்கு ஒரு சகோதரி பிறந்தார்கள். அந்த சகோதரி இப்பொழுது காட்பாடி பகுதியிலே அங்கே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். அவர்களோட ஆசீர்வாதமாக இருக்கின்றார்கள். நான் அங்கே 8ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்னை
ஒரு தமிழ்நாட்டிலே சோளிங்கர் பக்கத்திலே வெடியங்காடு என்ற ஒரு கிராமத்திலே ஒரு அரசாங்க ஹாஸ்டலில் சேர்த்து அங்கே மறுபடியுமாக 2வது முறை 8வதிலே சேர்க்கப்பட்டேன். 8, 9, 10, 11 எஸ்எஸ்எல்சி என்று சொல்லுவார்கள். அப்படியாக அங்கே எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்து அங்கே நான் அரசாங்க தேர்விலே பாஸ் ஆனேன். பாஸ் ஆன பிறகு நான் என்னுடைய தாய் மாமா அவர்கள் காட்பாடியில் இருந்த காரணத்தினாலே அவர் மூலமாக நான் வேலூர் ஊரிசு கல்லூரியில் பியூசி, அதன் பிறகு 3 வருடம் பட்டப்படிப்பு நான் அங்கே படித்தேன். அதாவது பிஏ பட்டம் படித்தேன். ஆனால் நான் பியூசியில் படிக்கும்போது சயின்ஸ் குரூப் படித்தேன். அப்பொழுது அங்கே 1 வருடம் நான் ஃபிசிக்ஸில் ஃபெயிலான காரணத்தினால நான் பிஎஸ்சி படிக்க வேண்டும் என்று வாஞ்சி எனக்கு அங்கே சீட் கொடுக்கவில்லை. ஆகவே நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே பிஏ எக்கனாமிக்ஸுக்கு படித்து 3 வருடம் பட்டப்படிப்பை நான் முடித்தேன். 73 பட்டப்படிப்பு முடித்த பிறகு என்னுடைய சிறிய தாயார் கூட ஆசிரியர்கள், என்னுடைய தாய் மாமா கூட கணவன் மனைவி ஆசிரியர்கள், என்னுடைய சிறிய தாயாரும் சிறிய தகப்பனாரும் கூட ஆசிரியர்கள். என்னுடைய சிறிய தாயார் தான் என்னை கொஞ்சம் அப்போ இந்த கல்வியில் எல்லாம் வழிநடத்துவார்கள். அவருடைய மூத்த மகன் ஓசூரிலே வெட்டினரி டாக்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் மூலமாக என்னை பிஎட் படிக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது கர்நாடகா மாநிலத்திலே தும்கூர் என்ற இடத்திலே என்னை பிஎட் படிக்கும்படி என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதாவது நானும் என்னுடைய சிறிய தாயாருடைய மகளும் என்னுடைய தாய்மாமனுடைய பிள்ளைகள் 2 பேரும் 4 பேராக 1974ஆம் வருடம் நாங்கள் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் போய் படித்தோம். கர்த்தர் அங்கே கூட என்னை ஆசீர்வாதமாக வழிநடத்தி அங்கே எங்களோடு இந்து மாணவர்கள் 2 பேர் படித்தார்கள். அனைவரை காட்டிலும் அதிகமான மதிப்பெண் வாங்கி நான் பாஸாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள். அவர்கள் கடுமையாக உழைக்கின்றவர்கள், விவசாய கூலி வேலை செய்கின்றவர்கள். கடுமையாக உழைத்து என்னையும் என்னுடைய சகோதரியையும் மிகவும் நன்றாக எங்களுக்கு எந்தவித குறையில்லாதபடிக்கு எங்களை வளர்ப்பார்கள். அவர்கள் கடுமையான உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு பெயர்க்கு கிறிஸ்துவ வாழ்க்கை, சிஎஸ்ஐ சபைக்கு போவது, அவர்கள் ஒரு வேளை ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகவில்லை என்று சொன்னாலும் எங்களை மாத்திரம் ஆயத்தப்படுத்தி சீர்படுத்தி தவறாமல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு அனுப்புவார்கள். சிறு வயதிலிருந்தே எனக்கு கர்த்தர் ஒரு நன்றாக பாடுகின்ற ஒரு கிருபை கொடுத்திருந்தார். ஆனாலும் சிறு வயதிலே ரொம்ப பயந்த சுபாவம். அதனால் என்னால் யார்கிட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். ரொம்ப பயந்த சுபாவத்தில் இருந்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கின்ற வரைக்கும் அப்படிப்பட்ட பயந்த சுபாவத்தில் இருந்தேன். அதற்கு பிறகுதான் கர்த்தர் என்னை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக சபையிலே பாடுவதற்கும் என்னை வழிநடத்தினார். இப்படியாக நான் பிஎட் படித்து பிஎட் முடித்த பிறகு 2 வருடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே என்னுடைய தகப்பனார் அவர்கள் வைத்து கொண்டிருந்த ஒரு பசுமாடு, அந்த மாட்டை தான் நான் மேய்த்து கொண்டு வருவேன். 2 வருடம் அவர்களுக்கு உதவியாக இருந்து வீட்டிலே என்னுடைய மாமா பிள்ளைகள் அவர்களெல்லாம் கொஞ்சம் டவுனில் இருந்த காரணத்தினால அவர்களெல்லாம் ஒரு சிறு வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். என்னை அவர்களெல்லாம் கூட கவனிக்க முடியவில்லை. நான் அந்த 2 வருடமாக அந்த மாட்டை மேய்த்து கொண்டு தான் இருந்தேன். 76ஆம் வருடத்தில் அந்த 2 வருடத்தில் நான் செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கிராமத்திலே சிஎஸ்ஐ சபை கட்டப்பட்டு ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு 10 வருடமாக பூசு வேலை பிளாஸ்டிக் ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஆகவே அந்த வேலையை நாங்கள் வாலிப பிள்ளைகள் எப்படியாவது அது வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் மற்ற உத்தியோகம் பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய உதவி ஒத்தாசையோடு அதை பிளாஸ்டிக் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடினமாக நாங்கள் போராடி அந்த 2 வருடம் அந்த ஆலயத்தை கட்டுகிற பணியிலே பூசு வேலை செய்து அதை முடிக்கிற பணியிலே நாங்கள் உற்சாகமாக
பாடுபட்டோம். அப்பொழுது வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒழுங்காக ஆராதனைக்கு போவது, சபையினுடைய காரியங்களிலே இருப்பது, பாடல் பாடுவது, சபையில் நாங்கள் போய் கலந்து கொள்வது, இப்படியாக நாங்கள் உற்சாகமாக அந்த பங்கு பெற்றேன். 76 அந்த 6ஆம் ஆண்டு நாங்கள் என்ன செய்தோம்னா, டிசம்பர் மாதம் அந்த ஆலய பிரதிஷ்டை நடந்தது. அதற்கு பிறகு அந்த 76ஆம் ஆண்டு மார்ச்சிலே எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அது கூட எனக்கு தெரியாது. சித்தூர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கிறாங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. ஆகவே ஒரு நண்பர் மூலமாக எனக்கு ஒரு தபால் எழுதினார். ஐயா, உங்களுடைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தேன், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னு சொல்லி. கர்த்தர் அந்த இன்டர்வியூவில் எங்களுக்கு 1976ஆம் ஆண்டு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அப்போது ஒரு எமர்ஜென்சி ஒன்று, அவசர கால திட்டம், அவசர சட்டம் ஒன்று போட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு அப்பர் பிரைமரி ஸ்கூல், அதாவது அப்போ ஆந்திராவில் அப்பர் பிரைமரி ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுக்கு அப்பர் பிரைமரி ஸ்கூல். அப்பொழுது அப்பர் பிரைமரி ஸ்கூலுக்கெல்லாம் பிஎட் படித்தவர்களை தலைமை ஆசிரியராக போட வேண்டும் என்று ஒரு ஸ்கீம் வந்தது. அதிலே தான் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சித்தூர் மாவட்டத்திலேயே 4 போஸ்ட்டு தான் இருக்குது, 4 காலி இடங்கள் தான் இருக்கிறது. நாங்கள் படித்தவர்கள் 4 பேர் தான் இருக்கிறோம் சித்தூர் மாவட்டத்திலே. அதில் 3 பேர் கிறிஸ்தவர்கள், ஒருவர் மாத்திரம் இந்து மதத்தை சேர்ந்தவர். இப்படியாக கர்த்தர் என்னை அற்புதமாக 1976ஆம் வருடம் அந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி எனக்கு இந்த புத்தூர் பகுதியில் இந்த தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக எனக்கு கர்த்தர் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பயந்த சுபாவம். நான் சிறு வயதிலே இருக்கும்போது ஒரு சில காரியங்களை சொல்ல மறந்துவிட்டேன். என்னுடைய தாயார் எங்கள் ஊரில் எங்களுக்கு ஊருக்கு முதல் வீடு. வருகின்ற ஒவ்வொரு இந்த குடுகுடுப்பைக்காரன், ஒவ்வொரு யார் வர்றாங்களோ அவங்ககிட்டலாம் என்னை குறித்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இந்த மகன் எனக்கு சாப்பாடு போடுவாரா, இந்த மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு 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 அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ, தாயத்தெல்லாம் எனக்கு இடுப்பு நிறைய தாயத்து கட்டி வச்சுட்டாங்க. தாயத்து கட்டி வைப்பாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் தாயத்தை கட்டியிருந்தேன். இவன் கூட பிழைப்பானா என்று சொல்லி பயந்து இந்த தாயத்துக்களெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை. இந்த உடுக்காரன் அவன் சொல்கிற தாயத்து அது மாதிரி நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு தாயத்தெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்த பிறகு ஒரு பகுத்தறிவு, இது நல்லது இது கெட்டது, இயேசுவை நான் நன்றாக ஏற்றுக்கொண்ட பிறகு, சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் தான், இதெல்லாம் தேவையில்லை, மூட நம்பிக்கையை பற்றி எனக்கு நன்றாக தெரிந்த பிறகு நான் அந்த தாயத்தெல்லாம் எடுத்து விட்டேன். அதற்கு பிறகு எனக்கு நாங்கள் 4 பேர் பிஎட் படித்தாலும் எங்களுடைய மாமா பிள்ளைகள் 2 பேர், அவங்க பெற்றோரெல்லாம் டீச்சர்ஸு, எங்கள் சித்தப்பா டீச்சர்ஸு, 4 பேர் படித்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த கிராமத்தில் இருந்த எனக்கு தான் முதலாவது அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது. அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. அவருக்கு பயந்த ஒரு காரணத்தினாலே நான் அந்த டிகிரி படித்து வீட்டில் இருக்கும்போது கூட எங்கள் சிஎஸ்ஐ அந்த பாஸ்டேட்டில் ஒரு கிராம ஊழியம் நடக்கும். அந்த கிராம ஊழியத்திலே போய் நாங்கள் கலந்து கொள்வோம். 3 நாட்கள் போய் ஒரு கிராமத்திலே தங்கி நாங்களே சமைத்து சாப்பிட்டு சுவிசேஷத்தை சொல்லுவோம். அப்படியாக அந்த 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 நேரத்திலே கூட என்னை செயலாளராக அந்த ஊழியத்துக்கு வைத்தார்கள். அப்படியாக நான் ஒரு 6 வருடமாக செயலாளராக இருந்தேன். 76 ஏப்ரல் மாதம், அந்த மாதத்திலே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். அது அவசர காலம் சட்டம் இருப்பதனால ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி எனக்கு இந்த வேலையை கொடுத்தார்கள். தலைமை ஆசிரியராக எனக்கு அந்த அப்பர் பிரைமரி ஸ்கூலில் எனக்கு வேலை கொடுத்தார்கள். ஒரே ஒரு அப்பொழுதுலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தான் பள்ளிக்கூடம். 24ஆம் தேதியிலேருந்து, அதாவது இந்த கோடை விடுமுறைக்கு நாங்கள் போய்விட்டோம்.
தொடர்ந்து கர்த்தர் அங்கே இந்த புத்தூர் பிராந்தியத்தில் வேலை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதற்கு பிறகு 2 வருடம் இங்கே வேலை செய்து 78ஆம் வருடம் நான் என்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு நல்ல சகோதரன் எங்களுக்கு மருமகனாக வந்தார். அந்த மருமகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். அவர்கள் காட்பாடி பக்கத்திலே கண்டிப்பேடு என்கின்ற ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர் ஒரு எக்ஸர்விஸ்மேன், அதாவது இராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்கு 3 தாய்மாமன்கள் உண்டு. என்னுடைய பெரியப்பா பிள்ளைகள் அக்கா முறையிலே கூட 2 பெண் பிள்ளைகள் உண்டு. எனக்கு அவர்களெல்லாம் கூட முறையிலே இருக்கின்ற பிள்ளைகள். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு கர்த்தருடைய மகள், அதாவது ட்ரைனிங் ஆகிருக்கணும், ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்த ஒரு மகளாக இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும், என்னோடு சேர்ந்து பணியாற்ற நன்றாக இருக்கும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு நான் ஒரு மகளை தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய தாய்மாமன் பிள்ளைகள் அவர்களெல்லாம் எனக்கு அவ்வளவு சரியாக மேட்ச் ஆகவில்லை. இப்படியா இருந்தபோது எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர், அதாவது அவர் கூட தூரத்து உறவினர் கிடையாது, என்னுடைய மனைவிக்கு தூரத்து உறவினர். அவர் பேர் ஆர். கிருஷ்ணன். அவர் மூலமாக எனக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைப்பதற்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்தவர். அவர் மூலமாக இதற்கு எங்களுடைய பக்கத்து கிராமத்திலே இப்படியாக ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொல்லி நான் அவரிடத்திலே சொன்னேன். ராசனப்பள்ளி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கே ஒரு மகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னபோது அவர்கள் எனக்கு சொந்தக்கார் தான், அவங்களை போய் பார்க்கலாம்னு சொல்லி அப்பொழுது என்னுடைய மனைவி அவர்கள் BA படித்துவிட்டு அங்கே ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்துவிட்டு அங்கே ஒரு கிரைஸ்ட் கான்வென்ட் என்ற ஒரு ஆங்கில பள்ளியிலே அவள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த ஆர். கிருஷ்ணன் என்கின்ற அந்த ஐயா என்னை கூட்டி கொண்டு போய் அங்கே காண்பித்தார்கள். காண்பித்த பிறகு, ஐயா, இந்த மகளை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொன்னேன். என்னுடைய மனைவியினுடைய பெரியம்மா மகன் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். அந்த கிராம ஊழியத்தில் அவர் எனக்கு மூத்தவர். அவர் வேலூரிலே ஊரிஸ் ஹைஸ்கூலிலே அவர் டீச்சர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர், நல்ல நண்பர். ஆகவே அவர் மூலமாக அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் அண்ணான்னு தான் கூப்பிடுவானே. அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, இது போல் உங்களுடைய சிறிய தாயாருடைய மகளை நான் போய் பார்த்து விட்டு வந்தேன், அதை எனக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னபோது அவர் மிக மிக மகிழ்ச்சியோடு அந்த சகோதரியை திருமணம் செய்து கொள்ள எனக்கு ஏற்பாடு செய்தார். ஆகவே அவர்கள் இந்த திருமணம் எங்களுக்கு 1980ஆம் வருடம் மே மாதம் 26ஆம் தேதி அந்த சித்தூரிலே ஒரு CSI சர்ச்சில், அதாவது அங்கே BT ஹாஸ்டல் என்று ஒன்று இருக்கும், அங்கே எங்களுக்கு திருமணம் நடந்தது. எங்களுடைய மனைவி பெயர் சாந்தகுமாரி. அவர்களும் BA படித்திருந்தார்கள். அவர் டீச்சர் ட்ரைனிங், செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் படித்திருந்தார்கள். இங்கே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். அந்த ராசனப்பள்ளி என்று அந்த கிராமத்தை சொன்னாவே அந்த பகுதியில் எல்லாருமே பயப்படுவாங்க. அது ஏன் என்று சொன்னால், அங்கே ஒரு கடுமையான காரியம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே கள்ளசாராயம் தயார் செய்கின்ற ஒரு கிராமம். அதனால் அங்கே கொஞ்சம் ரவுடிசமெல்லாம் கூட இருக்கும். நான் ஒரு பயந்த சுபாவம், ஒரு அமைதியான சுபாவம். என்னை பார்க்குறவங்களெல்லாம், என்னப்பா அந்த கிராமத்தில் போய் பெண்ணு வாங்க போறியே அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய மனைவி குடும்பம் மட்டும் அந்த தொழில் செய்யாத ஒரு குடும்பம். ஆகவே எனக்கு ஒரு தைரியம், எனக்கு கொஞ்சம் கூட சலனமே இல்லை. அந்த கிராமத்தில் இந்த சகோதரியை பார்த்த பிறகு நான் திருமணம் செய்து கொள்வதில் எந்த பயமும் இது நமக்கு பாதிக்குமோ என்ற ஒரு சலனம் இல்லாதபடிக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது. அந்த குடும்பத்திலே நான் அந்த மகளை திருமணம் செய்து கொண்டேன். 1980ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி.
அதற்கு பிறகு நாங்கள் உடனே அந்த ஜூன் மாதமே நாங்கள் கணவன் மனைவியுமாக புத்தூர் கிராமத்திலே, இந்த புத்தூரிலே வந்து தனியாக குடும்பமாக வந்து சேர்ந்து விட்டோம். என்னுடைய தாய் தகப்பனார் அந்த கிராமத்திலே இருந்தார்கள். அதன் பிறகு 1981 வருடம் ஆகஸ்ட் மாதம் என்னுடைய மூத்த மகன் ஜோயல் அவர்கள் பிறந்தார். அந்த நேரத்தில் சகோதரி என்னுடைய மனைவி அவருடைய வீட்டிற்கு போய் அங்கே இருந்தார்கள். 78ஆம் வருடம் எனக்கு இங்கே நான் ஒரு லுத்ரன் சபைக்கு நான் போய் கொண்டிருந்தேன். பேச்சுலராக இருக்கும்போது ஒரு லுத்ரன் சபை, தெலுங்கு சபைக்கு போய் கொண்டிருந்தேன். ஆனால் 1978, 79 இந்த பிராந்தியத்தில் அம்பத்தூரிலிருந்து ஒரு ஐயா இங்கே ஊழியத்துக்காக புத்தூருக்கு வந்தார். அவர் பெயர் M.K. சாம்சன். அவர் சீலோயம் சபையின் சார்பிலே ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கே ஊழியம் செய்வதற்காக இந்த புத்தூர் பிராந்தியத்துக்காக வந்தார். அப்படி வந்தபோது அதற்கு முன்பாக அந்த ஸ்தாபனத்திலே செல்வராஜ் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் பிள்ளைகளை எங்களுடைய பள்ளியிலே சேர்த்திருந்தார். அவர் இங்கிருந்து மாற்றலாகி வேறு இடத்திற்கு போன பிறகு இந்த சாம்சன் ஐயாவுக்கு என்னை அறிமுகப்படுத்திவிட்டு அவர் போனார். அதற்கு பிறகு அந்த சாம்சன் ஐயா வந்து எங்களை சந்திக்க ஆரம்பித்தார். முதலாவது என்னையும் என்னுடைய மனைவியையும் அவர் சந்திக்க ஆரம்பித்தார். அப்படி சந்திக்க ஆரம்பித்து அவர்கள் அந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு சொன்னார்கள், சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இது போல் ஐயா இங்கே ஒரு ஜெப வீடு இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இந்த பெந்தேகோஸ்தே பாஸ்டரெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, நான் என் மனைவியும் அவர் அழைத்த இடத்துல அங்கே போனால் அவங்க கணவன் மனைவி ஒரு பெரிய ஹால் இருக்கிறது. அந்த ஹாலில் ஒரு பாய் போட்டுக்கிறாங்க. அவங்க அப்பா மாத்திரம் தான் ஒண்டி உட்கார்ந்து இருக்கிறார். ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். இப்படி தாம்மா இருக்கும் அந்த சபையெல்லாம் அப்படி என்று சொல்லி எங்கள் மனைவிக்கிட்ட சொன்னேன். அதுக்கு பிறகு பக்க கிராமத்திலிருந்து ஒரு 4-5 பேர் வந்தார்கள். அந்த ஆராதனைக்கு போய் வந்து விட்டோம். அதற்கு பிறகு அந்த சாம்சன் ஐயா தொடர்ந்து எங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்தார். அப்படி சொல்லி கொண்டு வந்தபோது எனக்கு அது என்னை தொட்டது. அவர் சொல்லுகிற சத்தியம் சரிதானே, நாம் உலக பிரகாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அந்த சத்தியம் எனக்கு தொட்டது. இன்னும் இந்த மத்தியில் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். எனக்கு சினிமா பாடல்கள் மிக 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 பிரியம். நான் வந்து ஹைஸ்கூல் படிக்கும்போதே ஒரு ஸ்பைரல் பைண்டிங் நோட் புக்கு எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தார். வெட்டினரி டாக்டர் இருந்தார் அந்த அண்ணன். அந்த நோட்டில் நான் ஹைஸ்கூல் படிக்கும்போதே எம்ஜிஆர் பாடல்களை எழுதி 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 வைத்து கொண்டிருந்தேன். அது ஏன்னா ரொம்ப பிரியம் எனக்கு. சினிமா பார்க்கலனால பாட்டு நல்லா பாடுவேன். அந்த நோட் புக்கு அந்த சினிமா பாடல் மேலே இருந்த பிரியம், திருமணமாகி நாங்கள் தனியாக கொடுத்தணும் வர்ற வரைக்கும் கூட அந்த நோட் புக்கை வைத்து கொண்டிருந்தேன். அது எனக்கு ஒரு அலாதி பிரியம். அதற்கு பிறகு இந்த சாம்சன் ஐயா எங்களுக்கு சத்தியத்தை சொன்ன போது இது என் மனதை தொட்டது. அதனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நம்ம இந்த சினிமா பாடல்களை பாடக்கூடாது என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். திருமணமான பிறகு எங்கள் மனைவியை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அவங்க வந்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவங்க டீச்சர் ட்ரைனிங் பெங்களூரில் படித்தார்கள். படிக்கும்போதே அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். நான் நம்ம சினிமாவுக்கு போகலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வேணால் போங்க, நான் வரல. என்ன நீங்கள் போக வேணான்னு சொல்ல, நீங்கள் வேணால் போங்க, நான் வரமாட்டேயா, நான் 10ஆம் கிளாஸ்லேருந்தே நான் சினிமா பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்படி என்னுடைய மனைவி விட்டு நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லி நான் அப்பொழுதுலேருந்து சினிமாவுக்கு போகாமல் நின்று விட்டேன். என்னுடைய மனைவி தான் எனக்கு என்னுடைய ரட்சிப்புக்காக, அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னுடைய ரட்சிப்புக்காக என் மனைவி தான் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நான் சாம்சன் ஐயா மூலமாக தான் சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். 81ஆம் வருடம் என்னுடைய மூத்த மகன் பிறந்த போது என்னுடைய மனைவி அவங்க தாய் வீட்டில் இருந்தாங்க. அப்பொழுது இந்த ஐயா எனக்கு சத்தியத்தை போதித்து கொண்டு வந்தார். 84வது வருடம்
அந்த ஐயா எனக்கு, ஐயா நீங்கள் மறுபடியும் நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மூலமாக தான் நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன். 81. அப்பொழுது மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு இணைந்து ஆராதனைக்கு போவது வருவது, கிராமங்களுக்கு போவது. அவர் நல்ல சைக்கிள் ஓட்டுவார். அவர் எனக்கு சிறிய வயதிலேருந்தே என்னுடைய தாயார் என்ன பயந்து 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 சைக்கிள் மேலே கூட உட்கார மாட்டேன். நான் சைக்கிள் கூட ஓட்ட மாட்டேன். இப்பொழுது சைக்கிள் ஓட்ட மாட்டேன். அப்படி என்னை பயந்து வளர்த்தார்கள். ஆகவே அந்த ஐயா என்னை சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சுன்னு பல கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அவரோடு அப்படி இணைந்து போய்கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு 83ஆம் வருடம் என்னுடைய மனைவிக்கு ஒரு எக்ஸாம் வைத்தார்கள். டீச்சர் செலெக்ஷனுக்காக ஒரு பரீட்சை நடந்தது. அதிலே சகோதரி அந்த பரீட்சை எழுதினார்கள். அப்பொழுது என்னுடைய 2வது மகன் அதாவது கர்ப்பமாக இருக்கின்றான். 9வது மாதம், அதாவது குழந்தை பிறக்கிற சூழ்நிலை. கர்த்தர் அற்புதமாக என்னுடைய மனைவிக்கு ஒரு வேலை ஜாப் கொடுத்தார். செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த டிஎஸ்சி என்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி என்று வைப்பார்கள். அதிலே அவர்கள் பாஸ் ஆகி அவர்களுக்கு செலெக்ஷன் கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியவேடு என்ற பகுதியிலே 1வது அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. நாங்கள் ஆண்டவரே அந்த மகள் கர்ப்பமாக இருக்கிறார்களே, இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிற நேரத்தில் அங்கே போடக்கூடாது என்று சொல்லி போய் ஜாயின் ஆகாமல் கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய கிராமத்திலே ஒரு காலி இடம் இருந்தால் எங்களுடைய சொந்த கிராமத்திலே அந்த சகோதரிக்கு அந்த போஸ்ட் அந்த டீச்சர் ட்ரெயினிங் அந்த வேலை கிடைக்க கிருபை செய்தார். 81 ஒரு நாள் பள்ளிக்கு போனார்கள். அந்த மறுநாளே என்னுடைய 2வது மகன் ஜோஷ்வா பிறந்தான். அப்பொழுது பிரசவ லீவ் 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த 3 மாதம் சம்பளத்தோடு எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய தாய் தகப்பனார் வீட்டிலே இருக்கும்போது அந்த 3 மாதம் அந்த விடுமுறையிலே அங்கே இருந்தார்கள். ஒரு 9 மாதம் அந்த எங்கள் கிராமத்திலே அவங்க வேலை செஞ்சார்கள். அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நான் வேலை செய்கின்ற இந்த புத்தூர் கிராமத்திலே அதே பள்ளியிலே ஒரு வேக்கண்ட் வந்தது. அதில் என்னுடைய மனைவி டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே என்னோடு வேலை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ஒரு வாஞ்சி எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு சிஎஸ்ஐ கிராமத்திலும் கணவன் மனைவியாக வேலை செய்வார்கள். மிகவும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஏன்னா கணவன் மனைவி வேலை செய்வாங்க, ஆராதனை நடத்துவாங்க, அவங்க கேட்டகிஸ்டாக இருப்பாங்க, இப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதுபோல் என்னுடைய மனைவியும் என்னோடவே வேலை செய்யணும் என்று நான் ஒரு நினைத்த காரியம் உண்டு. ஆனால் அரசாங்க பள்ளியிலே வேலை செய்வதனால என்னுடைய மனைவி என்னோடவே நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் போடுவாங்களா? போட முடியாது. கர்த்தர் எங்களை அப்படியாக என்னுடைய வாஞ்சைக்கு தகுந்தபடி கர்த்தர் என்னை இணைத்தார். அப்படி இணைத்து 18 வருடம் எனக்கு என்னோடு கூடவே அவர்கள் பணியாற்ற, நான் பிஎட் ஹெட்மாஸ்டர் அங்கே, இவங்க செகண்ட் கிரேட் டீச்சராக என்னோட கூடவே 18 வருடமாக நாங்கள் பணியாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது நாங்கள் ஒழுங்காக ஆராதனைக்கு போவோம். அந்த சாம்சன் ஐயா சபையில் அவருக்கு சர்ச்சு கிடையாது. ஒரு வீட்டிலே ஹவுஸ் கம் ப்ரேயர் ஹவுஸ் மாதிரி ஒரு வீட்டிலே என்ன பண்ணுவார், ஆராதனை நடத்துவார். நாங்கள் தவறாமல் அந்த ஆராதனையை கலந்து கொள்வோம். என்னுடைய 2 பிள்ளைகளையும் நாங்கள் சிறு வயதிலிருந்தே பயபக்தியிலே வளர்த்து அவர்களை கூட ஆராதனைக்கு கொண்டு போவோம். இப்படியாக அந்த 83 எங்கள் இளைய மகன் பிறந்தான். 84 வருடம் எங்கள் மனைவி இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்க. என்னுடைய தகப்பனையும் தாயையும் கூட இங்கே கொண்டு வந்து விட்டோம். அப்பொழுதிலிருந்து அந்த ஐயாவோட நான் ஒரு சபை மூப்பனாக இருந்து நான் அவரோட உடன் ஊழியமாக செய்து கொண்டு இருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை ஜோயல், ஜோஷ்வா 2 பேரையும் அரசாங்க பள்ளியிலேயே சேர்த்து, இது ஆந்திராவாக இருப்பதனால அவங்களுக்கு தெலுங்கு படிக்க வைத்தால் தான் நல்லது என்று சொல்லி தெலுங்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். அப்பொழுதெல்லாம் கான்வென்ட் ஸ்கூலெல்லாம் இப்போ அதிகமாக பிரபலமாக இல்லை. அங்கே 1-2மாக இருந்தது. ஆகவே தெலுங்கு தான் படிக்க வைத்தேன். அப்படியாக அந்த பிள்ளைகள் கூட படித்து கொண்டு இருந்தார்கள்.
என்னுடைய மூத்த மகன் அவன் இங்கே இன்டர்மீடியட் படித்தான். இளைய மகன் அவனும் இன்டர்மீடியட் படித்து அவனை பிஎஸ்சி டிகிரி படிக்க திருப்பதியிலே சேர்த்து அவன் பிஎஸ்சி டிகிரி படித்தான். என்னுடைய மூத்த மகன் இன்டர்மீடியட் படித்த பிறகு மல்டிமீடியா என்ற ஒரு கோர்ஸில் திருப்பதியிலே சேர்த்தோம். அந்த மல்டிமீடியா அந்த கோர்ஸில் சேர்த்து அவன் கொஞ்ச நாட்கள் அந்த ட்ரைனிங் முடித்த பிறகு அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஹைதராபாத்துக்கு போய் அங்கே ஒரு வேலையிலே அந்த சகோதரர் சேர்ந்தான். எங்கள் மகன் மல்டிமீடியா என்ற ஒரு கோர்ஸ் படித்து. எங்களுடைய இளைய மகன் திருப்பதியிலே அந்த பிஎஸ்சி முடித்து சென்னையிலே திருநின்றவூர் ஜெயா காலேஜில் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி அவன் படிக்க ஆரம்பித்தான். இப்படி கர்த்தர் அந்த பிள்ளைகளை கூட அப்படியாக படித்து கொண்டு வந்தார்கள். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமாக எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சாம்சனயம் மூலமாக அந்த சபைக்கு போவோம், அந்த சபையினுடைய காரியங்களிலே கலந்து கொள்வோம். பிள்ளைகளை கூட சிறு வயதிலிருந்து அந்த சபையினுடைய காரியத்திலெல்லாம் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒழுக்கக்கிரமமாக சிறிய வாலிப வயதிலே கூட அவர்கள் மிக ஜாக்கிரதையாக அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம். அதற்கு பிறகு 2007 வருடத்தில் தான் நான் ஓய்வு பெற்றேன். அதற்கு முன்பு இந்த பள்ளியில் நான் வேலை செய்து 1 முதல் 7 வரைக்கும் அந்த பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் இங்கிருந்த இந்த தமிழ் மக்களெல்லாம் எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தாங்க. 1989 வருடம் அந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக மாற்ற கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக எல்லாருடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு, நான் என்னுடைய தலைமையிலே அது உயர்நிலைப் பள்ளியாக மாறியது. அப்பொழுது ஆசிரியர்கள் கிடையாது. ஒரு 500 ரூபாய் கொடுத்து நாங்கள் பெற்றோர் பேரண்ட்ஸ் மூலமாக சில டெம்பரரியாக அப்பாயிண்ட் செய்து அந்த ஹைஸ்கூல் நேரத்தில் நானும் என்னுடைய மனைவி இன்னொரு டீச்சர் 3 பேர் தான் ஹைஸ்கூலில் நாங்கள் ஆப்ஷன் கொடுத்து அங்கே இருந்தோம். மற்ற 4 பேர் ஒரு 500 ரூபாய் கொடுத்து அங்கே வேலை செய்தார்கள். அப்படியாக அந்த ஹைஸ்கூல் ஆச்சது. அதன் பிறகு கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். நான் அவருடைய சத்தியத்தில் நான் வளர்ந்த பிறகு அவருக்கு சாட்சியாக இருந்த பிறகு கர்த்தர் என்னை உயர்த்தினார். என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் கூட அரசாங்க உத்தியோகத்தில் கூட கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதாவது 2004 வருடம் ஒரு மாவட்ட நல்லாசிரியர் விருது கிடைக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்பொழுது கிரண்குமார் ரெட்டி என்கின்ற ஒரு ஐயா மூலமாக எனக்கு மாவட்ட நல்லாசிரியர் விருது கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பிறகு 2005 வருடம் அப்பொழுது ராஜசேகர் ரெட்டி ஆந்திர முதலமைச்சராக இருந்தபோது எனக்கு ஆந்திர மாநில நல்லாசிரியர் விருது கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, 2007 வருடம் நான் ஓய்வு பெற்றேன். 2008 வருடம் மறுபடியும் எனக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைக்க அப்பொழுது ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் என்கின்ற அந்த அம்மையாரிடம் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் ஒரு அற்பமாக இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தின ஒரு காரியம். அதாவது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன்னுடைய வேலையிலே நீ உண்மையாக உத்தமமாக இருந்தால் அதை நான் நீசர்களுக்கு முன்பாக அல்ல அரசர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைப்பேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு அந்த உயர்ந்த விருது ஜனாதிபதி விருது கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது 2009ஆம் ஆண்டு அவனுக்காக ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மூத்த மகன் இந்த பக்கம் ஃபோட்டோவில் இருக்கிற மகன் தான் என்னுடைய மூத்த மகன். அங்கே ஜெயவேலு பாஸ்டருடைய மகள் அவங்க எம்ஏ எம்ஃபில் படித்திருந்தார்கள்.
அவங்க அந்த மகளை இந்த யாரோ சில ஊழியக்காரர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அந்த மகளை திருமணம் செய்ய எங்கள் மகனுக்காக ஏற்பாடு செய்தோம். எந்த வகையிலும் அதாவது அப்படிப்பட்ட ஒரு தகுதி குறைவாக எங்கள் மகன் இருந்தாலும் கூட அவர்கள் எங்களை அப்பொழுது எங்கள் மகன் பிஏ பட்டம் பிரைவேட்டாக பிஏ பட்டம் படித்திருந்தார். அதற்கு பிறகு எம்பிஏ பட்டம் கூட பிரைவேட்டாக படித்தார். அந்த சூழ்நிலையில் பாஸ்டர் ஜேவேல் அவர்கள் அவருடைய மகளை எங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்பு கொடுத்தார். இந்த இடது பக்கம் ஃபோட்டோவில் இருக்கிற மகள் தான் எங்களுடைய மருமகள். அந்த சகோதரி பேர் கவிதா. அவருக்கு பெட் நேம் வந்து ஸ்வீட்டி என்று சொல்வார்கள். இப்படியாக திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் எங்களுடைய குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு புத்தூரில் இருக்கிற அநேக மக்களை விசாரித்த பிறகு அவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் எங்களுக்கு வேண்டும்னு சொல்லி எங்களுடைய மகனுக்கு அவங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு நல்ல அருமையான திருமணம் நடந்தது. அவர்கள் திருமணமாகி அவர்கள் ஹைதராபாத் பட்டணத்திலே குடும்பமாக அவர்கள் வாழ கிருபை செய்தார். அதற்கு பிறகு ஒரு 2 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். மூத்த மகள் பேர் ஜோனா பிளெஸ்ஸி. அவர்கள் தற்போது 7ஆம் வகுப்பு படிக்கின்றார். இளைய குமாரன் பெயர் ஜெய்சன் என்று அவனுக்கு பெயர். என்னுடைய இளைய மகனுக்கு 2014ஆம் வருடம் என்னுடைய இளைய மகனுக்கு திருமணம் செய்ய நாங்கள் பிரயாசப்பட்டோம். அப்படியாக பிரயாசப்பட்ட போது ஆவடியில் ஒரு சகோதரியை நாங்கள் பார்த்தோம். கிருபாசனம் சபையில் அவர்கள் சபையை சேர்ந்தவர்கள். என்னுடைய 2வது மருமகள் பெயர் இந்த இடப்பக்கத்தில் ஃபோட்டோவில் இருக்கின்றார்கள். அவள் பேர் ஷீலா. அவர்கள் கூட அரசாங்க பள்ளியிலே சயின்ஸ் டீச்சராக வேலை செய்கின்றார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 மூத்த ஒரு மகனையும் 2 ஒரு மகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த 2 பிள்ளைகளுக்கும் நாங்கள் திருமணம் செய்து அந்த 2 பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழத்தக்கதாய் குடும்பமாக வாழத்தக்கதாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு நாங்கள் என்னுடைய சாம்சனையா அவரோடு இணைந்து ஒரு மூப்பராக நான் நான் அதாவது ஓய்வு பெற்ற பிறகு கூட அவரோடு இணைந்து எல்லா சபை ஊழியத்திலும் நான் பங்கு பெறுவேன். என்னுடைய மனைவியும் என்னோடு இந்த ஊழியத்தில் ஒத்துழைப்பார்கள். அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அவர்கள் பிஎட் டீச்சராக பதவி உயர்வு கிடைத்து அவர்கள் 2010ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஓய்வு பெற்ற பிறகு கூட நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யத்தக்கதாய் அவருக்கு எங்களுடைய பாஸ்டரையாவுக்கு தோள் கொடுத்து அந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தினார். அந்த 1980-81ஆம் வருடத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கூட அதே சபையில் நான் மூப்பராக பணியாற்றி ஊழியம் செய்து வருகின்றேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சாம்சன் ஐயா பாஸ்டர் மரித்து போனார். பாஸ்டர்மாவும் மரித்து போனார்கள். அவருடைய மகன் பாஸ்டர் சாரோன் ராஜா என்பவர் சென்னையிலே இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த அந்த மகன் அவர் ஊழியத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அவரும் என்னுடைய மாணவன். அவர் ஊழியத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு கூட அவரோடு இணைந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியம் செய்யத்தக்கதாய் கர்த்தர் என்னை கிருபையாய் வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலே வாழ்ந்த என்னை அவர் உயர்த்தி மகிமைப்படுத்தின காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் ஒரு அருமையான மனைவியை எனக்கு கொடுத்தார்கள். என்னோடைய ஊழியம் செய்யத்தக்கதாய் ஒரு எளிய வாழ்க்கையை என்னுடைய மனைவி வாழ்வார்கள். எப்பொழுது எளிமையாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு ஆடம்பரமெல்லாம் கிடையாது. கர்த்தர் அப்படியாக ஒரு நல்ல மனைவி எனக்கு கொடுத்து இப்பொழுதும் நான் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் வாஞ்சையாக வைராக்கியமாக வாழத்தக்கதாய் அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் எங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு இப்பொழுது வயது 72 முடிந்து 73வது வயது எனக்கு ஆரம்பித்திருக்கிறது. கர்த்தர் இப்பொழுது எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்திலே அநேகருக்கு சாட்சியாய் இந்த கிராமத்திலே என்னை வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். இது உங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது போன்ற சாட்சிகளை நீங்களும் சொல்ல விரும்பினால் இந்த கிரைஸ்ட் காலிங் என்ற இந்த டிவியை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் டேனியல் அவர்களை நீங்கள் அணுகினால் இது இலவசமாகவே இந்த சாட்சியை அவர் வெளியிட அவருக்கு கர்த்தர் ஒரு வாஞ்சையை, ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் அணுகி நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இவ்வளவு நேரமாய் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.